ஓரளவு கூட்டம் இல்லைக்கா கோவிலில்? கூட்டம் நல்லா. ஆனால் நான் க்யூ போயிட்டே இருந்தது. அப்போ வேறு +2 எக்ஸாம் மாதிரியா, அதனால் அந்த பசங்களும் வந்து சாமி நல்லா பார்த்தாச்சு. நான் ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம், நல்லா இருந்துச்சு சாமி பார்த்தது. வந்தாச்சு வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து நான் சாம்பார் பண்ண போகிறேன். சாம்பார் பண்ணுறதுக்கு என்னென்ன வாங்கணுன்ட்டு கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வர போகிறேன். வாங்க நம்மளும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது இங்கே வைக்கவா அந்த பேகு? பறந்துறப்போ தோரம்பருப்பு எங்கே இருக்குன்னு தெரில. அம்மா தோரம்பருப்பு எங்கம்மா இருக்குது? உதயம் சாம்பார் பொடி எடுத்துக்கலாம். எல்லாம் இருக்குது, மீதி அப்புறமா வாங்கிக்கலாம். காய்கறி என்ன வாங்கணும் பார்ப்போம். காய்கறி வாங்கணும். அம்மா இது கொஞ்சம் கட் பண்ணி கொடு. அம்மா இது கொஞ்சம் கட் பண்ணி கொடு. இது சும்மா கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தா போதும். ரொம்ப பெருசாக இருக்குல்ல, ஒரு 1/4 கிலோ வர மாதிரி. அம்மா பில் போடுறியாம்மா? மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டேன். காலைல காஃபி போட்டு குடிக்கணும். அதுக்காக நான் வேர்க்கடலையை வச்சுக்கிடுறேன். இதை வேக வச்சு காஃபி போட்டு குடிக்கணும் இன்னைக்கு காலையில். சாம்பார் செய்யறதுக்கான பொருட்கள்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இனிமேல் சாம்பார் செய்யறது எப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், குக்கரில் துவரம்பருப்பு வேக வைக்க போகிறேன். துவரம்பருப்பு முதல்ல ஒரு கண்டெய்னரில் நம்ம ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுப்போம். நான் வந்து கொஞ்சம் தான் செய்யப்படுறேன், அதனால் 1 கை 2 கை இவ்வளோ தான் பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு 4 கை போட்டிருக்கேன். இதை நான் கழுவிக்கிறேன். குக்கரில் பருப்பு மட்டும் வேக வச்சுக்கிறேன். இது வந்து புது மெத்தட், இது ஒரு மாடல். வெறும் பருப்பு மட்டும் வேக வச்சுக்கிறேன். ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேன். அதில் தண்ணி மட்டும் நான் நிரப்பிக்கிறேன். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பருப்பை வச்சுக்கணும். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது வந்து சாம்பாருக்கு தேவையான பொருட்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வந்து இந்த சட்டியில் ஒரு தக்காளி,
2 கத்திரிக்காய், 2 போடலாம், 1 போடலாம், எது வேணாலும் போடலாம். 2 கத்திரிக்காய் நான் போடுறேன். வெள்ளை கத்திரிக்காய் 1, நீல கலர் கத்திரிக்காய் 1. இந்த சட்டிலேயே தான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு கத்திரிக்காய் போதும் போல். அப்புறமா ரொம்ப கத்திரிக்காய் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அடுத்தது ஒரு முருங்கைக்காய். அதுக்குள்ளே பருப்புக்கு வெயிட் பண்ணலாம். பருப்பு வெந்துடும். நம்ம சீக்கிரமாக சமையல்லாம் முடிச்சிடலாம். 1/2 hour போதும். எனக்கெல்லாம் 1/2 hour தான். கத்திரிக்காய், ஒரு பச்சை மிளகா, காரம் எவ்வளோ தேவையோ எடுத்து அந்த மாதிரி பச்சை மிளகா, ஒரு கத்திரிக்காய் போதும். எதுக்கு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 5-6 போல் சாம்பார் வெங்காயம் தோல் வச்சு இதில் போட்டுக்கிடலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பருப்பு வெந்துச்சு, சிம்மில் வச்சுப்போம். இப்போ என்ன போட்டுக்க போகிறோம்னா மஞ்சள் தூள், அடுத்தது கல்லுப்பு, அடுத்தது பெருங்காயத்தூள், வெந்தயம் நல்லா அந்த சட்டிக்குள்ளேயே போட்டு அது மண் சட்டி சாம்பார், சீரகம். இப்போ நான் இவ்வளோத்தையும் என்ன பண்ண போகிறேன், நல்லா கலக்கி விட்டுருப்பேன். சுவையான சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு சாப்பிட்றவங்க கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம், புளிப்பு வேணான்றவங்க புளி ஊற்ற வேண்டாம். புளி கொஞ்சம் நான் ஊற போட்டிருக்கேன் எதுக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் நான் நறுக்கி வச்சுக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் வெந்து வரும்போது இந்த காய்கறி கொஞ்சம் ஒரு 3/4 வேக்காடு வரும் பார்த்தீங்களா, அந்த வர டைமில் நான் இந்த மாங்காவை போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிடணும். அந்த காலத்துமே மாங்காய் ருசி தான். இப்போ இவ்வளோ மாங்காய் தான் போட போகிறேன். மாங்காய் போடுறதுனால கண்டிப்பாக புளி தேவையே கிடையாது. அடுத்தது சாம்பாருக்கு செம காம்போ வந்து கருணக்கிழங்கு வறுவல் தான். கருணக்கிழங்கு வறுக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இதை வந்து நான் ஒரு சைஸாக கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கருணக்கிழங்குலாம் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்க போகிறேன். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இவ்வளோ தண்ணி விட்டு இதில் எல்லா பீஸையும் போட்டு லைட்டாக வேக வச்சுக்கணும். ரொம்ப வேகக்கூடாது, ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து தொண்டையிலெல்லாம் காந்தோம். அப்படியே நம்ம டைரெக்டாக வறுத்து சாப்பிட்டா அந்த காட்டம் போகணுன்றதுக்காக தான் நான் ஃப்ரை பண்ணுறது. இதை பாருங்கள், நான் இப்போ இதில் ஒரு சட்டியில் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேன். நான் உப்பு போட்டு வறுக்கிறதுனால அப்போ நம்ம மிளகாத்தூள் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். நமக்கு தேவையான எல்லா தூள்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ பருப்பு வெந்துச்சு. நான் வந்து இந்த காய்கறியை வந்து இந்த அடுப்பில் போட்டுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ஸ்டவ்வு, வேகமாக எரியுது, அதனால இதை போட்டுக்கிறேன். இது இன்னும் ஒரு சவுண்டு வந்தால் போகும். குக்கரு வேகட்டும். இது வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி வேண்டாம், வந்து இந்த கருணக்கிழங்கு வச்சுக்கிறேன். நான் இதில் வந்து காய்கறிலாம் வேக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த காய்கறி கூட நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் தான் போட்டுருக்கேன், ஏன்னா அது பச்சை மிளகாலாம் இருக்குது. பாதி வெந்துருச்சு காய்கறி. இனிமேல் நம்ம ஃபைனலாக தாளிச்சுக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் சாம்பார்.
அப்படி சூப்பராக எல்லாம் ஒன்றா வெந்து தக்காளி சாம்பார் லைட்டாக நம்ம கொஞ்சம் இப்படி குழிக்கரண்டி தானே வச்சுருக்கோம், அதை வச்சு கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம். அப்போ கடைஞ்ச மாதிரி பண்ணிக்கிடுவோம். அதனால் இந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடும். இந்த சாம்பார் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் மசியும். காய்கறி மசியில் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். இந்த வீல் சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கூட சாம்பாருக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் தான் வாங்கிட்டு வந்தேன். 15 ரூபா தான் இது. நல்லாயிருக்கும். இதுவும் வச்சுக்கலாம். அர்ஜென்ட்டாக என்ன ரிலேஷன் வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் சைட் டிஷ் எதுவும் நம்ம தொட்டுக்க இல்லைன்னா இதெல்லாம் உடனடியாக கொடுக்கலாம். அந்த மாதிரி இது மாதிரி பொருட்கள் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். நம்ம வீட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. இது மாதிரி பண்ணலாம். அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து சாம்பார் பொடி கண்டிப்பாக நான் போடல. நான் வந்து சாம்பார் பொடி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி எனக்கு சாம்பார் பொடி இருக்குது. இருந்தாலும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாம்பாருக்கு தேவையான பொருள் வாங்குறதுனால சாம்பார் பொடி வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடியும் போட்டுக்கிறேன். கம்மியாக தான் போடுறேன். இப்படி பண்ணும்போது இதுலேயே வேக வச்சுட்டேன் பாருங்கள் சாம்பார் பொடியும் போட்டு. இப்போ பாதி சாம்பார் ஆகிடுது. இன்னும் கொஞ்சம்தான் சுவையான சாம்பார் நம்ம செய்யறது. இப்போ இதுலேயே உப்பு புளிப்பு காரம் எல்லாம் வந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுப்பு வரையில் சமையல் பண்ணும்போது பார்த்து செய்யணும். இல்லைன்னா கையில் சூடு காலில் சூடு. அப்பா இதை பாருங்கள் நல்லா குழஞ்சிருச்சு பருப்பு. இது வெறும் துவரம் பருப்பு தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஊற்றிக்கணும். எப்பவுமே சாம்பார் ருசியாக இருக்கணும்னா துவரம் பருப்பு நல்லா குழைய வேகணும். நல்லா குழைய வேகணும் தான் சாம்பார் ருசியாக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக புளித்தண்ணி ஊற்றிக்க போகிறேன். பாருங்கள் இவ்வளோண்டு புளி தான். இதை லைட்டாக கொஞ்சமாக படுத்திடுவேன். நான் வந்து சொரக்காய் சாம்பாருக்கெலாம் புளி ஊற்ற மாட்டேன். இதுக்கு மட்டும் சாம்பார்ன்றதுனால அது பாருங்க கொஞ்சமாக தான், ரொம்ப கம்மியாக பாருங்க, ரொம்ப கம்மியாக தான் புளி. இப்போ இந்த குக்கரை கழுவுறதுக்காக இப்போ நான் இந்த குக்கர்லேயே ஒயிட் ரைஸும் பண்ணிடுவேன். இது ஒன்று தான். இப்போ இதை கழுவிட்டேன்னா திரும்ப கொஞ்சம் நல்லா தண்ணி. ஓகே, சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தாளிக்க வேண்டியதுதான். சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா கடுகு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும். அதுக்குள்ளே செம்ம டேஸ்ட்டு சாம்பார், செம்ம டேஸ்ட். இன்னும் மாங்காய் போடலை. இப்போ இந்த மாங்காவை நான் போடுறேன். இப்போ இந்த தண்ணி இதெல்லாம் வேக அந்த காய் முக்கால் வேக்காடு தான் வெந்திருக்கு. இன்னும் ஃபுல்லாக அந்த காய்கறி முருங்கைக்காய்லாம் போட்டிருக்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகத்துக்குள்ளே மாங்காய் வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய பொருள். இப்போ நான் மாங்காய் போட்டுக்கிட்டேன். மாங்காயில் இருக்க புளிப்பும் இதில் இறங்கும். புளியும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டான மண் சட்டி சாம்பார். அதுக்குள்ளே இந்த கருளைக்கிழங்கும் சும்மா கொஞ்சம் தான் நான் வேக போடுறேன், ரொம்ப வேக போடல. தண்ணி 4 கொதி வந்தோடனே இறக்கிடுவேன். ஸ்டவ் அப்படிடுவேன். நான் வந்து இந்த சாம்பார் இந்த கிழங்குலாம் ஆகிறதுக்குள்ள அரிசி ஊற வச்சுருக்கேன். எப்பவுமே ஊற வச்சு செய்கிற சாப்பாடு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஊற வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து நான் வந்து காய்கறிலாம் அங்கே பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் அதில் வந்து அப்படியே க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இன்னும் குப்பையே எடுத்துகிட்டு போய் கொட்டலை. இன்றைக்கி எனக்கு கோயிலுக்கு போகிற வேலை இந்த மாதிரி நிறைய வேலை. அதனால் நம்ம ரெகுலராக வேலை செய்யும்போது தான் வீடு சுத்தமாக இருக்கும். கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்து இரெகுலர் ஆகிடுச்சுன்னா வீடு வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் கண்டினியூஸாக நடக்க மாட்டேங்குது. காலையிலேயே கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் கிருத்திகை. அதனால் இப்போ வந்து டிஃபன் சாப்பிட்டாச்சு. தோசையும் காஃபி போட்டு மற்ற வேலைகளை பண்ணுறதுல வீடு பெருக்காமல்
எப்பவுமே காலையில் கோவிலுக்கெலாம் போகிறது இருந்தால் வீடு பெருக்கிட்டு தான் போவேன். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சி அப்படின்ட்டு கிளம்புறதுக்கே டைம் ஆகிடுச்சு. சரி வந்து வீடு பெருக்கிக்கலான்ட்டு வந்து தான் வீடு பெருக்கினேன். இப்போ இந்த வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். போதும் வெந்தது. இப்போ இந்த தண்ணி நம்ம வடிகட்டிக்கிடணும். வந்து சாம்பார் ஒயிட் ரைஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு சாம்பார் இப்போ தாளிச்சிருந்தேன். காய் கொஞ்சம் வேகட்டும், முருங்கைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும், மாங்காய் முருங்கைக்காய் வேகணும். அதுக்குள்ளே நான் இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த கருணக்கிழங்கு வறுக்கிறது எப்படின்றத பார்ப்போம். இது வந்து வெங்காயம், நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம். இது வந்து ஒரு தனி தட்டில் வச்சுக்கணும். எப்பயுமே தனித்தனி தட்டில் அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த கருணக்கிழங்கை ஒரு தட்டில் போட்டுக்கிறேன். அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஜல்லிக்கரண்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன். சாம்பார் போடுது. இப்போ இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் என்னென்ன போட போகிறேன்னா, நம்ம உப்பு ஏற்கனவே போட்டோம். வேணா உப்புக்காக ஒரு டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன். ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கருணக்கிழங்குக்கு. அதனால் கண்டிப்பாக உப்பு போட்டே ஆகணும். உப்பு போட்டுக்கிறேன். சால்ட்டு தான் போடணும். அடுத்தது வந்து நான் இந்த கிண்ணத்தில் என்ன வச்சுருக்கேன்னா, குழம்பு மிளகாத்தூள், நசுக்கி வச்ச பூண்டு, சால்ட்டு, எண்ணெய், அந்த கலவையை கலந்து வச்சுருக்கேன். அதை இந்த கருணக்கிழங்குல நான் போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இதை இந்த பாருங்கள், இது மாதிரி ஒரு இதுக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை அப்படியே தோசைக்கல்லில் தான் வச்சு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். நான் வந்து டீப் ஃப்ரைலாம் பண்ணல. ஜஸ்ட்டு தோசைக்கல்லை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டேன்னா போதும். அந்த மாதிரி மெத்தடில் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் இந்த மிளகாத்தூளை அப்ளை பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். ஃப்ரை பண்ணும்போது வெந்துடும். இப்போ நம்ம அந்த தண்ணியை நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம், அதாவது வடிகட்டிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு நாக்கெல்லாம் சுனைக்காது, தொண்டெல்லாம் இல்லைன்னா அப்படியே காந்துன்னுவாங்க. இது வந்து கிழங்கை பொறுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா தொண்டை காந்தாது. புது கிழங்குனா மட்டும்தான் தொண்டை காந்தும். அது மாதிரி இந்த பிரண்டை தொகையில் இருக்குது பார்த்திங்களா, அது புதுசாக செய்யும்போது அது ரொம்ப முத்தினது புதுசாக பறித்தோன்னு செய்தால் கையெல்லாம் நமிச்சு தொண்டெல்லாம் காணும். அதே ரொம்ப நாள் கழித்து நம்ம சாப்பிட்றோம், ரெண்டு மூணு நாள் வச்சுட்டு சாப்பிட்றோன்னா தொண்டை காந்தாது, கையெல்லாம் நமிக்காது. பிரண்டை மட்டும் அப்படி தான். இப்போ இதுவும் 2-3 நாள் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கிழங்கு பழைய கிழங்கு இது ரொம்ப நாள் இருந்தாலும் அப்படியே இருக்கும். இந்த கருணக்கிழங்குலாம் வாங்கி 1 மாதத்துக்கு கூட அப்படியே போட்டு வச்சுருவாங்க, அது கிடவே கிடாது. அந்த மாதிரி நம்ம இருக்கிற பட்சத்தில் ரொம்ப புது கிழங்குனா தொண்டை காந்தும், பழைய கிழங்கு ஆகாத தொண்டை காந்தல் வந்து குறையும். இப்போ நான் அப்படியே அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கொஞ்சம் நேரம் மறுபடியும் ஓடட்டும். இந்த ஒயிட் ரைஸும் சாம்பாரையும் தாளிச்சிட்டு ஒயிட் ரைஸ் எடுத்துட்டேன்னா அப்புறமா நமக்கு சாம்பார் வேலை ஆயிடுச்சு. இப்போ சாம்பார் எப்படி இருக்கு பார்ப்போமா. பொங்கி வந்த சாம்பார். சூப்பர். சாம்பார் தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம். அது அரை வேக்கல் நல்லா வெந்திருக்கும் சாதம். அப்புறம் குக்கரில் மடி வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே சாம்பார் தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டோன்னா சாம்பார் எடுத்து வச்சுட்டு கருணக்கிழங்கு வறுத்துடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடுகு போட்டுக்கிட்டேன். கூடவே 2 வெந்தயம் போட்டுக்கிறேன். 2 சீரகம் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே கடுகு பொடிக்கிறேன். வெங்காயத்தை போட்டு மாற்றலாம். கடுகு பொடிட்டோம்.
வெங்காயத்தை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை அதுவும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் கழுவி தான் வச்சேன். கருவேப்பிலை வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு நம்ம குழம்பு தாலி வச்சுக்கிறது கூட வாசனையாக இருக்கும். எதுக்கு வேஸ்ட் பண்ணுவாங்க? குழம்பு தாளிச்சிடலாம். என்ன தான் பண்ணாலும் தாளிக்கு போட்டால் தான் குழம்புலாம் ருச்சியே. இப்போ நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் சாம்பார் இது பொன்னிறமாக வதக்கி வச்சு நான் வந்து இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கிறேன். இதில் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் கருணக்கிழங்கு. இதை பாருங்க, சாம்பார் தாளிச்சாச்சா, இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுவையான சாம்பார் ரெடி. கொத்தமல்லி தழை என்கிட்ட இல்லை, அதனால் நான் அதை போடலை. இப்போ நான் வந்து இது இறக்கி வச்சுட்டு இந்த ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சுக்கிறேன். ஒயிட் ரைஸ் தோசைக்கல் வச்சுக்கிட்டேன். தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாமா? சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் இந்த ஊற வச்சது கருணக்கிழங்க இது மாதிரி லைனாக அடிச்சுக்கிறேன். இது வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். இப்போ உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா அந்த சுற்றி இன்னும் கூட ஊற்றிக்கிடலாம். போதும். நெக்ஸ்ட்டு ட்ரிப்புக்கு பதில் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதை சுற்றி இந்த மேலே நான் கொஞ்சம் போடுற மாதிரி. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிப்போம். இது பாருங்கள், ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு, சாம்பார் ஆகிடுச்சு, கருணக்கிழங்கு வறுபடட்டும். இப்போ இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நான் வீடை பெருக்கிட்டேன். கொஞ்சம் வறுத்துக்கு பேக்கில் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இதில் பூண்டுலாம் போட்டு ஊற வச்சனால பூண்டு வாசனை வந்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சுவை. ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ மோரலஸ் என்னுடைய சமையல்லாம் ஃபுல்லாக முடிஞ்ச மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கும்போது ரொம்ப செம்ம காம்பினேஷன். இப்போ நான் வீடும் பெருக்கிட்டேன். முக்கியமான குறிப்பு என்னென்னா, நம்ம வந்து இப்போ குப்பைகளை மட்டும் விளக்கு வச்சதுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியில் போய் கொட்டவே கூடாது. அது கொட்டாமல் கூட இருந்துக்கலாம், ஆனால் விளக்கு வச்சதுக்கப்புறமா வீடு வெளிக்கிட்டு குப்பையை கொட்டக்கூடாது. நான் அதுக்குன்னே வேகமாக கொட்டிடுவேன். ஒயிட் ரைஸும் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சுடு தண்ணி அடுப்பில் வச்சுக்கிறேன். எப்பவுமே நாங்கள் ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி வச்சுக்கிறோம். சவுண்டு வந்துட்டு போதும். சுடு தண்ணி வச்சுட்டோன்னா இன்றைக்கி சமையல் ஓவர். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி கிருத்திகை, அதனால் நான் சாம்பார் பண்ணுறேன். சாம்பார் எப்படி இருக்குது பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணி இதுக்கு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா இருந்திருக்கும். சுவையான சாம்பார், அதுக்கப்புறமா குக்கரில் வந்து ஒயிட் ரைஸ், அப்புறம் கருணக்கிழங்கு வறுவல். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.